அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தை கேட்டு அதை கடைப்பிடிப்போ அதிகம் பேறு பெற்றோ அதிகம் பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து ஒரு பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரலெழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இந்த நாளிலே நம் அன்னையை நம்ம எல்லாம் இங்கே ஒன்றாக கூட்டி ஆண்டவரை நாம் போற்றி புகழ வேண்டும், இறைவன் கொடுக்கிற கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார். இந்த நாளினுடைய வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த செயல்களையும் அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டு ஒரு பெண் குரல் எழுப்பி சொல்லுகிறார், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்தபோது அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். எம்மாவூஸ் சீடர்கள் அவர்கள் எம்மாவூசுக்கு சென்றபோது ஆண்டவர் வழிபோக்கர் ஆக அவர்களோடு ஒன்றாக இணைகிறார். அப்போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நாசரேத்து இயேசுவை பற்றி பேசுகிறோம், அவர் சொல்லிலும் செயலிலும் வல்லவராக திகழ்ந்தார், இஸ்ரேலை மீட்கப் போகிறவர் இவர்தான் என்று எண்ணியிருந்தோம் என்று சொல்வார்கள். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிலும் செயலிலும் வல்ல தேவனாக திகழ்ந்தார். அப்படி அவர் செய்த புதுமைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் நடந்த நடத்தை, படிப்பினைகள் என்று அதை கண்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரை புகழ்கிறார்கள், இயேசுவை போற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, அன்னையும் சேர்த்து புகழ்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள். ஒரு பிள்ளையினுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் தாயை பார்க்க வேண்டும். ஒரு தாய் எப்படிப்பட்டவள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையினுடைய நடத்தையை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில குருக்களையோ துறவிகளையோ பார்த்து நாம் சொல்வது உண்டு, உங்கள் குடும்பம் பேறு பெற்ற குடும்பம், உங்கள் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை நாம் வாழ்த்துவது உண்டு. அதே போல்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த செயல்களை கண்டு அன்னை மரியாள் புகழப்படுகிறார். அன்னை மரியாள் இங்கு போற்றிருக்கக்கூடிய ஒரு அன்னையாக மாறுகிறார் என்று இந்த நாளுடைய வாசகத்திலே பார்க்கிறோம். இந்த அன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு அன்னையாக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போற்றப்படுகிறார்? அவர் நம்முடைய திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது போல அவர் முழு மனிதனும் முழு தெய்வமாக இருந்தார். அவர் மனித தன்மையும் இறைத்தன்மையும் கொண்டிருந்தார். திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாக ஏற்று அவர்கள் வழிபட்டு வந்த நேரத்திலே அன்னையை எப்படி அழைப்பது என்று அவர்களுக்குள்ளே ஒரு சிக்கல். அன்னையை எப்படி அழைக்கலாம்? இயேசுவின் தாய் என்று அழைக்கலாம்.
எப்படி கடவுளின் தாய் என்று அழைக்க முடியும்? ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு தாய் இருக்க முடியாது. கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாத தெய்வம், அவரே முதலும் முடிவுமாக இருக்கிற தெய்வம், அவருக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும் என்று சொல்லி தொடக்க திருச்சபையிலே ஒரு வாதம் ஏற்பட்டது, சிக்கல் ஏற்பட்டது. 431ஆம் ஆண்டு எபேசுஸ் என்ற நகரிலே நடைபெற்ற ஒரு சங்கத்திலே அவர்கள் இவ்வாறு தூய் ஆவியானாலே ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள்: அன்னை மரியாள் தாங்கியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒரு மனித தன்மையை மட்டுமல்ல, இறைத்தன்மையும் அவர் சேர்த்தே அவர் உதரத்திலே தாங்கினார். ஏனென்று சொன்னால் தூய ஆவியானாலே அன்னை மரியாள் அவர் கருத்தாங்கினார் என்று பார்க்கிற போது அன்னை மரியாள் உதரத்திலே தாங்கியது அந்த மனித தன்மையை மட்டுமல்ல, இறைத்தன்மையும் கூட. அப்படி இறைவனை தாங்கிய அன்னையை நிச்சயமாக நாம் எல்லோரும் இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்பது அழைப்பதுதான் அது ஒரு சரியாக இருக்கிறது என்று சொல்லி அன்னையை போற்றி புகழ்கிறார்கள். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளின் ஒரே மகன், அந்த தூய ஆவியோடு இணைந்து உலகத்தை அவர்கள் படைக்கிறார்கள். அந்த அவர்கள் தங்களுடைய உலகை படைத்த போது அன்னை மரியாள் கூட என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை புதிய ஒரு உலகமாக மாற்றுகிறார். மனிதனின் வாழ்வை புனித வாழ்வாக மாற்றுகிறார். எப்படி இறைவன் மனிதனுக்கு உருவு கொடுத்தார் என்று சொன்னால், அந்த அன்னை மரியாள் நமக்கெல்லாம் புது உருவு கொடுக்கிறார். எப்படி? தன்னுடைய ஜெபத்தாலும் தன்னுடைய பரிந்துரையாலும் மக்களுடைய வாழ்வை மாற்றுகிறார். இந்த உலகத்திலே பாவத்திலே வீழ்ந்த உலகத்தை தன்னுடைய தியாகத்தினாலும் தன்னுடைய ஜெபத்தினாலும் பரிந்துரையினாலும் நமக்கு புது உருவு கொடுக்கிறார். இறைவன் படைத்த இந்த மனிதர்களை புது மனிதர்களாக மாற்றுகிறார். எனவே தான் அன்னை மரியாள் படைப்புகள் அனைத்துக்கும் அரசியாகவும் தாயாகவும் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது ஏற்கனவே சொன்னது போல நாம் அன்னையை போற்றி புகழ்வது நமக்கு மிகவும் தகுமாகும். எனவே பிள்ளைகளாக இருக்கிற நாம் அன்னை மரியாள் நம் மூலமாக பெருமைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அன்னை மரியாள் உயர்த்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்னை மரியாள் வழிநடத்துவது இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அவர் சொன்னார் அல்லவா, கானாவூர் திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த அன்னை நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் நம்மை பயணம் செய்வதற்கு அவர் உதவியாக இருக்கிறார். எனவே நாம் அன்னையின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிற போது அன்னை புகழடைகிறார், அன்னை மகிழ்ச்சி அடைகிறார். இதோ என் பிள்ளைகள், நீர் கொடுத்த பிள்ளைகள் நல்வழியில் நடக்கிறார்கள், இதோ உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு வாழ்கிறார்கள் என்று சொல்லி அன்னைக்கு புகழ் சேர்க்கும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் மூலமாக சில பிள்ளைகள் பெற்றோருக்கு இழிவை ஏற்படுத்துவார்கள். ஏன் இப்படி பிள்ளைகளை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் கேட்பது உண்டு. அப்படி நாம் அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளாக வாழக்கூடாது. அன்னையை புகழ்த்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்வு வழியாக அன்னை உயர்த்தப்படக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதுக்குத்தான் அன்னை மரியாள் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். எனவே இந்த அன்னை நம்ம எல்லாம் ஒரு பிள்ளைகளாக ஏற்று தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். நான் சொன்னது போல நமக்கெல்லாம் பரிந்து பேசி வருகிறார். எல்லா தேவைகளிலும் பரிந்து பேசுகிற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்து வருகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே கூடியிருக்கிற நாமெல்லாம் அதற்கு சாட்சிகள். எப்படி அன்னை நம்மளை வழிநடத்தி வருகிறார், எல்லா தேவைகளும் நம்மோடு உடன் இருக்கிறார். என் பிள்ளைக்கு தேவை என்று சொன்னால் ஓடி வருகிற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்பது தான் உண்மை. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த அன்னையை நாமும் நாடி செல்ல வேண்டும். அந்த அன்னையை நாமும் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த அன்னை நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் விரும்ப வேண்டும். விவிலியத்திலே வாசிக்கிறோம், அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் அன்னையிடம் ஒப்படைக்கிறார். அன்னையை பார்த்து சொல்லுகிறார், யோவானை ஒப்படைத்து இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். அப்போது அந்த சீடர் அன்னையை வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறார் என்று சொல்லி, இதெல்லாம் முடிந்த பின்பு இயேசு சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிற்று. நாம் அன்னையை வீட்டுக்கு எடுத்து செல்கிற போதுதான் இறைவார்த்தை நிறைவு பெறுகிறது. இறைவார்த்தை எல்லாம் முற்று பெறுகிறது என்று சொன்னால் அன்னையை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அன்னையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அன்னையை வீட்டில் நாம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு தங்க வேண்டும். எனவே நம்முடைய அன்னையை பார்த்து எப்போதும் தேவைகளில் நாம் ஓடி செல்ல வேண்டும். புனித ஒருவர் சொல்லுவார் இவ்வாறு, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் போய் கேட்பேன், இந்த ஆன்மாவை எனக்கு தாரும் என்று கேட்பேன். அப்படி தரவில்லை என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நீர் இந்த ஆன்மாவை எனக்கு தரவில்லை என்று சொன்னால் நான் உன் அன்னையிடம் போகிறேன், நான் அன்னையிடம் போகிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீங்க கொடுக்கலன்னா நான் அம்மாட்ட போறேன், எனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அந்த நம்பிக்கையில் தானே நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். என சொன்னால் நாம் அன்னியின் பிள்ளைகள். எனவே இந்த நாளிலே நாம் ஒன்றாக இணைந்து அன்னையை புகழ வேண்டும், அன்னைக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்கிற ஒரு நன்மையான காரியங்களை நம் வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. அன்னை மரியாள் நமக்கு செய்து வருகிற எல்லா புண்ணியமான காரியங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நாம் நம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், புனித யோவான் தன்னுடைய அந்த நற்செய்தி இவ்வாறு முடிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சொன்ன செய்த எல்லா நிகழ்வும் எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகமே கொள்ளாது என்று சொல்லி, அதே போல் தான் அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லாவித நன்மைகளும் நீங்கள் இருந்து எழுதினால், நீங்கள் அதை ஒன்று ஒன்றாக நீங்கள் பட்டியலிட்டு என்று சொன்னால் இந்த உலகமே கொள்ளாது. அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்குகிற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்து வருகிறார். நாம் அவருடைய பிள்ளையாக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அன்னை நம்மை பார்த்து கேட்டது ஒன்றே ஒன்றுதான், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவருடைய படிப்பினைகளை கடைபிடிக்க வேண்டும். என் கட்டளை கடைபிடிப்பவர்கள் என்னை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவதாக அவர் நற்செய்தியை தொடங்கிய போது சொன்ன வார்த்தை, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னார். அதே போல் மனம் மாற வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். அது அன்னைக்கு பெருமை சேர்க்கிறது, அன்னைக்கு அது மகிழ்வு தருகிறது. என்னுடைய பிள்ளை பாவத்தை விட்டு விலகினான் என்று சொன்னால் அது அன்னைக்கு பெருமை சேர்க்கிறது. எனவே பாவமற்ற வாழ்வு வாழ வேண்டும், இறைமகன் இயேசு கிறிஸ்து படிப்பினைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். இப்படி வாழ்கிற போதுதான் அன்னைக்கு புகழ் சேர்க்கிறோம். அது மட்டுமல்ல, அன்னை எல்லா சூழலும் கைவிடாத அன்னையாக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும், ஓடோடு ஜெபிக்க வேண்டும். என் அன்னை கைவிட மாட்டார், என் அன்னை ஒருபோதும் என்னை விலக மாட்டார் என்ற நம்பிக்கையோடு ஜெபங்களை அன்னையின் பாதம் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே தொடர்ந்து அன்னை தாமே நம்மை நம் குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டும், நமக்குள்ள யாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் சொல்லி எல்லாவற்றையும் அன்னையின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்னையே, எங்களுடைய உடைமைகள், பொருள், எங்கள் செல்வம், எங்கள் குடும்பம், எங்களுக்குள்ள யாவற்றையும் கரங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை பேணி காத்துள்ளோம் என்று சொல்லி அன்னையின் வழியாக இறைவனின் ஆசிரை இறைஞ்சுவோம்.